அம்மா ஒரு கதை சொல்கிறீங்களா? கதையாப்பா சொல்கிறேன். கோழி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு பையனா என்ன, அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கோழி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கோழி வளர்க்கையில் இந்த பையன் வந்து அந்த கோழி பக்கத்தில் போயிருக்கான். கோழி பக்கத்தில் போகவுமேவும் அந்த கோழி வந்து கொத்தி இருக்குது, விரட்டி விரட்டி கொத்தி இருக்குது. அவனை கொத்தவுமேவும் ஒடியாந்துட்டான், வீட்டுக்குள்ளே ஒடியாந்துட்டான். ஐயோ இந்த கோழி வந்து நம்மளை கொத்துதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒடியாந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்து ஜன்னல் வெளி எட்டி பார்த்துருக்கான். பார்க்கையில் பார்த்தா ஒரு புழு இருந்திருக்கு. அந்த புழுவை வந்து கொத்தி அந்த புழு ஓட ஓட அந்த கோழி வந்து கொத்தி கொத்தி தின்றுருக்குது. இதை என்ன நினச்சிட்டியான், அந்த புழு நம்மளை வந்து அவன் ஒரு புழுவாகவே நினச்சிக்கிட்டான். அந்த அவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கான், இது மாதிரி அந்த கோழியை நான் பிடிக்க போகவுமேவும் அந்த கோழி வந்து என்னை புழுவை கொத்துற மாதிரி கொத்த வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான். சொல்லவுமேவும் அது ஒன்றும் செய்யாதுப்பா, சரியாக போயிடும், நீ அந்த கோழிக்கிட்ட போய் பழகிட்டே இருந்தேனாக்கா சரியாக போயிடும், ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம்மா. அந்த பையன் எப்போ போனாலுமே வந்து அந்த சின்ன பையன் தானே, 1.5 வயசு 2 வயசு இருக்கும். அந்த பையனை பார்க்குறப்பெல்லாம் வந்து கொத்திகிட்டே இருக்குமா. கொத்திகிட்டே இருக்கவுமேவும் இவன் போகாமையே இருந்திருக்கான். என்ன பண்ணியிருக்கேன், பெரிய பையனாக இருக்கான். 1.5 வயசாக இருந்து 5 வயசாக இருக்குது, 10 வயசாக இருக்குது, அப்புறம் 20 வயசு வரைக்குமே ஆயிருக்கான். அப்போ வரைக்குமேவும் அவன் அந்த கோழியை பார்த்தாலே பயந்து பயந்து ஓடிட்டு இருந்திருக்கான். ஓடிட்டே இருக்கவுமேவும் அக்கம் பக்கத்து ஆளுங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பையனுக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் போல், அதனால தான் இந்த பையன் கோழியை பார்த்து இவ்வளோ பெரிய பையனாக இருந்துமே வந்து கோழியை பார்த்து பயப்படுறியான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பாங்கள்ல, அந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொல்லி கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்துட்டாங்களாம்மா. அங்கே டாக்டருங்கெல்லாம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது, ஆனால் எதுக்கு நீங்கள் இப்படி பயப்படுறீங்கன்றது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம்மா. அவங்க மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்பெஷல் டாக்டர் வருவாங்களாம். அந்த ஸ்பெஷல் டாக்டர் வந்து பார்த்துருக்காங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கல, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குறை இருக்குது, இந்த இதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க, இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இந்த பையனுக்கு வந்து கேட்டிருக்காங்க, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவ்வளோ தெளிவாக பேசினானா. அந்த கோழியை பார்த்து பயந்தேன்ல, அந்த பையன் வந்து ஆஸ்பத்திரியில் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டுருந்தாங்கல்ல, அங்கே போய் அந்த ஸ்பெஷல் டாக்டர் வந்து கேட்கும்போது தெளிவாக பேசினானா, ஏன் தம்பி நீ இவ்வளோ தெளிவாக பேசுகிறியே, உன்னை எதுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்கவுமேவும், இல்லைங்க சார் எனக்கு வந்து கோழியை பார்த்தா ஒரு பயம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லவுமேவும் ஏன் தம்பி அப்படி, அந்த கோழி வந்து புழுவை கொத்துச்சுல, என்னையும் கொத்துச்சுல, அப்புறம் வந்து அது நான் வந்து புழுவுன்னு தானே அந்த கோழி நினைக்குது அப்படின்னு சொல்லல, கோழி நினைக்கிறது இருக்கட்டும், நீ வந்து உன்னைய புழுவுன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்குமே, ஆமாங்க சார் நான் புழுவாக இருக்கிறது தானே அந்த கோழி வந்து என்னை கொத்துது அப்படின்னு இந்த பையன் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பேசி இது பண்ணி அந்த பையனுக்கு வந்து நீ புழு இல்லை சாமி, நீ ஒரு மனுஷன், உன்னை வந்து எதுவுமே செய்யாது, நீ வந்து அந்த கோழிக்கிட்ட நீ போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லவுமே தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க இருக்க கோழிகள்லாம் போய் தொட்டிருக்கான், பிடிச்சிருக்கான், தூக்கியிருக்கான், எதுவுமே செய்யலையாம். அவனை வந்து அந்த கோழி வந்து எதுவுமே செய்யலையாம். அப்படின்னா டாக்டர் சொன்னது சரிதான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அவன் வந்துட்டியானா அப்புறம் வேலை வெட்டிக்கெலாம் போய் நல்லா இருந்திருக்கான். இந்த பையனை வந்து இப்படி ஆக்குனது யார் மேலே தப்பு? அவங்க அப்பா அம்மா. சத்தமாக சொல்லு. அவங்க அப்பா அம்மா. அவங்க அப்பா அம்மா தான் தப்பு. அவங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படிலாம் நினைக்காத தம்பி, அப்படியெல்லாம் கிடையாது. 20 வருஷத்தில் ஒரு தடவை கூடயே அந்த பையன் கூட உட்காந்து பேசாமல் போயிட்டாங்க. அவங்க பேசியிருப்பாங்கல்ல. அப்போ வந்து நீ புழு உள்ளது என்னான்னு சொல்லி அந்த பையன் மனசில் இருக்கதா ஆழ்ந்து பேசினாதான் வந்து அது கூட பிடிச்சி இருக்கிற பேசினாதான் வந்து தெரியும் பசங்க மனசில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து உன்னால் இந்த கட்டை தூக்க முடியும்னா தூக்க முடியுமா? நீ நினச்சா தான் அதை தூக்க முடியும். இந்த பார்த்தோடனே ஐயோ அது தூக்க முடியாது அப்படின்னு நீ நினச்சின்னா உன்னால் தூக்க முடியாது. அந்த பையனுக்கு வந்து அதுதான் பிரச்சனை. பேரண்ட்ஸ் வந்து இந்த இதை இப்படி செய்யணும் பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பையனுக்கு தெரியும். அவங்க வந்து சொல்லி கொடுக்காதனால தான் அவன் 20 வருஷமாக கஷ்டப்பட்டுருந்துருக்கான். அப்போ நீ அம்மா பேச கேட்பியா? நல்ல பையனா வளரும். மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.